எங்கே போகிறோன்னா 1000 பணம் வாங்க போகிறேன், 3000 வாங்க போகிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் ஆக்சிவஸ்வா சேனல். இது என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட கார்டுக்கு ஃப்ரீயாக அமௌண்ட்டு கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து, அதை வாங்குறதுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. சரி, எங்கள் ஏரியா சைடு இன்றைக்கி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கிளம்பி ரேஷன் கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா கூட்டமே இல்லை. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சேன் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் நின்று ஒரு வழியாக ஜாமான் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு தேவையான அந்த அரிசி, பச்சரிசி, சீனி, அதுக்கப்புறம் கரும்பு அமௌண்ட்டு கொடுத்தாங்க 3000. அதையும் நல்லா நம்ம வாங்கிட்டு நான் ரேஷன் கடைக்கு மேக்ஸிமம் போக மாட்டேன், எப்போயாச்சும் தான் போவேன். வீட்டுக்காரவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வெளியில் போயிட்டனால சரி நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு இப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போய் பார்த்தீங்க அப்படின்னா லைனில் நின்று பணமும் கரும்பு தேவையான பொங்கல் பரிசு எல்லாமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது, ஐயாவுக்கு ஃபோன் அடித்தேன், ஐயா ரிங்கு போகவே இல்லை, நீ வாங்கிட்டு கூப்பிடு நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐயாவை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயாவும் வந்துட்டாங்க. ஐயா மாமனார் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே அவங்க சைக்கிளில் தான் வருவாங்க போவாங்க. சைக்கிளில் வச்சுட்டு அவங்க அப்படியே ஊட்டிக்கிட்டே வந்தாங்க. நானும் அப்படியே பாதக்கரையாக நடந்து வந்துட்டேன். ஆனால் என்னங்க, எங்கள் வீட்டிலேருந்து ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். அது போகிற வழியில் நிறையா இந்த பூ ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்துச்சு. சரி, இது கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ வாங்கினேன். 20 ரூபா தான் சொன்னாங்க, 50. அதோட பூ வாங்கிட்டு அந்த செவந்தி பூ கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கினேன். சரி, குருமா ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் ரோட்டு ஓரமாக வச்சுருந்தாங்க, அந்த அம்மாட்ட தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் ஒரு பாக்கெட் 20 ரூபாயா? வேட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியலையே. அதே அந்த அண்ணன் ஒரு பாட்டிகிட்ட கேட்டதுக்கு ஒரு பாட்டி கேட்டாங்க, சேலை இல்லையாப்பா அப்படின்ட்டு. அந்த அண்ணன் 800 சேலையா என்னமோ சொன்னாங்க. 800 சேலை 800 வேட்டின்ட்டு. சீனி, அரிசி, சேலை, வெட்டி. கைஸ், நான் வாங்கிட்டு வந்த பொருள் ரேஷன் கடையில் கரும்பு கொடுத்தாங்க. கரும்பு நல்லா இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் நிறையா கமெண்ட் பண்ணுவேன்னு, பரவாயில்ல, எல்லாமே நல்லா புதுசாகவே கொடுத்துருக்காங்க. நோட்டு முதல்கூட புது தலை கொடுத்துருக்காங்க. நோட்டு சொசைட்டிலேருந்து புது தலை இருக்குல்ல. வந்தோடனே கரும்பு கடிச்சு தின்றீங்க, கழிக்க முடியுதா? எங்கள் ஐயா ரேஷன் கடையில் கொடுத்த கரும்பு இன்றைக்கே காலி பண்ணிடுறோன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. பவிசனா ஒரு பக்கத்து பார்க்குறேன். நானும் ஒரு கரும்பு எடுத்து தின்னுட்டு இருந்தேன். இவ பார்த்தா என்னை தின்ன உடலை எந்திரி. வெரி குட், பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. இந்த கூப்பிட்றாங்க வரையா. முத ரேஷன் கடையில் கொடுத்த கரும்பை சாப்பிட்றோம். ஓசி கரும்பு. உப்பு எரி உப்பு தான் உப்பு வேண்டாம். இருபது ரூபா. சாயந்தரம் மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை ஊற்றிட்டு குருமா மாதிரி பண்ணிப்போம். இந்த பூ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க.
இதில் வந்துட்டு என்னென்ன கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதிலேருந்து கூட கொஸ்டின் கிவ்அவேல வரும். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளவர் வந்துட்டு எல்லோ, பர்பிள், அதுக்கப்புறம் ஃபேண்டா கலர். எங்கே நான் கடிச்ச கரும்பு வர வேமா வர இங்கே வந்துடுவா. அப்படியே நைஸாக இங்கே வந்துடுவா. என்ன வச்சுருக்கோம் ஏது வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு ஒரு ஃப்ளவர் வைப்போமா? பாப்பாவுக்கு ஃப்ளவர் வைப்போமா? என்னடி பண்ணுற? இங்கே பாரு. பூ வச்சு விட்டுட்டேன். இங்கே பாரு, ஐயா கூப்பிட்றாங்க பாரு. எது எடுத்தாலும் வாயில தான் வைக்கிறது. ஃப்ரீயாக கொடுத்தாலும் கரும்பு நல்லா தான் இருக்குது. நல்ல கரும்பாக இருக்குது. எல்லாருக்குமே நல்ல கரும்பு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சா கரும்பு? திங்கவே இல்லையா? இவ என்னைய தின்னவே விட மாட்டாங்க பாருங்க. தின்னக்கூடாது, தொங்கிக்கிறோம். அந்த ஐயா கூப்பிட்றாங்க பாரு. பாப்பா அங்கே பாரு. கரும்பு வேணுமா உனக்கு? கரும்பு வேணுமா? கரும்பு வேணுமா? கரும்பா வேணும். கரும்பு தின்னுத்தீங்களா? காலையில் ஜாமான் வாங்கினால போக முடியல சர்ச்சுக்கு. ஈவினிங் போகணும். நாங்கள் பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.